வணக்கம். என்எஸ் விலாக் சேனல். இன்றைக்கி குருமா வைக்க போகிறோம். என்ன குருமான்னு கேட்டிங்கன்னா, காலிஃப்ளவர் வெஜிடபிள்ஸ் சப்பாத்தி குருமா. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் காட்டுறேன் பாருங்கள். வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, இங்கே இஞ்சியும் பூண்டும் துருவி வச்சுருக்கோம். அதாவது காய் சத்தியில் போட்டு நைஸாக துருவி வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே பார்த்தா பீன்ஸு, 2 கேரட்டு, ஒரு கை பீன்ஸு, ஒரு கை காலிஃப்ளவர் நல்லா ஆஞ்சி அலசி நல்லதாக ஃப்ரெஷ்ஷாக அலசி எடுத்து வச்சுருக்கோம். இது ரெண்டு இடத்துல உள்ளதெல்லாம் வதக்கி போடுறதுங்க. அதனில் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். தேங்காய், பொட்டுக்கடல, கசகசா, பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாம் மசாலாவாக அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் வதக்கும் போது இதை கொட்டி ஒரு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் மில் மேக்கர் சின்னதாக உள்ளது ஒரு கை ஊற வச்சுருக்கோம். எல்லாத்தையும் போட்டு சப்பாத்தி குருமா பண்ண போகிறோம். இப்போ எல்லா காயும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் குக்கரில் தண்ணியை ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு இந்த கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா குக்கரில் இதெல்லாம் தாளிப்பை கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கரம் மசாலாலாம் என்னென்னா பொட்டுக்கடல, கசகசா, தேங்காய், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். இதை ஊற்றி இது மேலே கொஞ்சம் காரப்பொடி, கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இந்த வெந்த காயெல்லாம் எடுத்து கொட்டி ஒரு கொதி வாங்கி இறக்கிட்டோம்னா சப்பாத்தி குருமா ரெடிங்க. செய்யலாம் பாருங்கள். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். இதுக்கு மேலே இந்த காயெல்லாம் எடுத்து போட்டு மில் மேக்கரையும் போட்டு எல்லாத்தையும் ஒரே விசிலில் கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர்லாம் வெந்துருங்க. இது கூட நம்ம ஊற வச்ச மில் மேக்கரையும் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த வெங்காயம், இந்த களி நல்லா எண்ணெயிலே வெந்துடும். வெந்த அப்புறம் நம்ம இந்த வெந்த காயெல்லாம் கொட்டி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டோம்னா இந்த மசாலாவை கொட்டி எல்லாமே எண்ணெயில் வெந்துடும். அதுக்கப்புறம் அந்த வெந்த காயை கொட்டி குருமா ரெடி பண்ணிடலாங்க சீக்கிரமாக. இப்போ மில் மேக்கரை நம்ம தண்ணியிலேருந்து புழிஞ்சி இந்த குக்கர்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு விசில் சூப்பராக வெந்துடும். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து குக்கர்லேயே வச்சிடலாம் குருமாவை. இல்லை வெந்தது இருக்கட்டும், நீங்கள் வானல்லே கூட அப்படியே தாளித்து விட்டுங்க, எப்படியோ உங்கள் சௌரியம். சப்பாத்தி குருமா தோசைக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கும் தொட்டுக்கலாம். சில பேர் சாப்பாட்டில் கூட சாப்பிடுவாங்க. எனக்கு ஒன்லி சப்பாத்தியில் மட்டும்தான் பிடிக்கும். மற்றது தோசைக்கெல்லாம் எனக்கு சட்னி தான் பிடிக்கும். யாராருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி தொட்டுக்கோங்க. இதை அப்போ அடுப்பில் வச்சு ஒரு விசில் வச்சிடலாங்க. அடுப்பில் வச்சாச்சுங்க. ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி எடுத்து கொட்டிக்கிட்டு அடுத்தது இதெல்லாம் வெங்காயம், இந்த கறியெல்லாம் போட்டு வதக்கி விட்டு குருமா ரெடி பண்ணலாம். இது பாருங்கள், ஒரு விசில் வச்சோம். அப்படியே நிறம் மாறாமல் கேரட்டு, பீன்ஸு எல்லாமே நல்லா வெந்து போச்சு. அடுத்தது வானல் வச்சாச்சுங்க. தாளிச்சிடலாம். தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சுங்க. எண்ணெயை ஊற்றிடலாம். இதுக்கு பட்டை சோம்புலாம் எதுவும் தாளிப்பு கிடையாது. எல்லாம் வாயில் அம்புடுங்கிறதுனால எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு. 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, கொஞ்சம் கசகசா, பொட்டுக்கடல, தேங்காய், உங்களுக்கு தேவைப்பட்டால் முந்திரி 4 பீஸ் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ ஒன்றா போட்டு தாளிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாயை போட்டு தாளிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாயை போடுவோம்.
காயெல்லாம் வந்து ஒரு விசில் விட்டு பாயில் பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம எண்ணெயிலே வதக்கணும்னா வெந்துடும். அந்த வெந்த காயை எடுத்து போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா எல்லாமே வெந்துடுங்க. இது வதக்கினதும் அடுத்தது இஞ்சி பூண்டு போட்டுப்போம். இது வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கி போச்சுங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு பெரிய ரசத்துக்கான புளி அளவுக்கு நல்லா நல்லா ரெண்டு பட்டை அளவுக்கு இவ்வளோ பறிச்சுட்டு இஞ்சி நல்லா கேரட் சட்டியில் துருவி வச்சுருக்கோம். தோலை கொட்டிட்டு அதை அப்படியே போட்டு எல்லாமே வதக்கி வச்சுங்க. நல்லா வெந்து ஒன்று கூட வாயில் நம்பக்கூடாது. நல்லா காயோட சேர்ந்து வெந்துடும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதே போல் இதுக்கு தாளிப்பு பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் இதில் தாளிக்காமல் எல்லாத்தையும் இதிலே தாளிச்சாச்சு பாருங்கள். அடுத்தது இதுக்கு மசாலா போட போகிறோம். மசாலா என்னென்னு கேட்டிங்கன்னா கரம் மசாலா, காரப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டு ஒரு தக்காளி எடுத்து கொட்டிட வேண்டியதான். கருவேப்பிலை போட்டாச்சு. ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் நல்லா எண்ணெயிலே வெந்துட்டுது. தக்காளி போட்டதும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வதக்கணும்னா நல்லாவே வெந்துடும். அப்புறமா அந்த வெந்த காயெல்லாம் எடுத்து கொட்டணும்னு வச்சுங்களேன். ஒரு 2 மினிட்ஸ் இந்த மசாலாவையும் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிக்சியில். தேங்காய், கசகசா, பொட்டுக்கடலை, ஏலக்காய், கிராம்பு, லவங்கம், பட்டை எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம். அதில் வந்து அப்படியே எடுத்து கொட்டினோம்னா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். இது வந்து தக்காளி நல்லா குழஞ்சி கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் பாதி உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் குருமாவுக்கு ஏற்ற உப்பு அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா அந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா தண்ணி விட்டு வதங்கிடும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். தக்காளி குழஞ்சி வந்துடும். இது நல்லா கரட்டி விட்டிங்கன்னா குழஞ்சிடும். குழஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெந்த கறிக்காயெல்லாம் எடுத்து கொட்டிட்டு மசாலாவை எடுத்து ஊற்றுனீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா எல்லாம் ஏற்கனவே பாயில் ஆகிடுச்சு. காய் பாயில் ஆகிடுச்சு, தக்காளி வெங்காயம் பாயில் ஆகிடுச்சு. அந்த மசாலா பச்சை வாசனை போக ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா குருமா ரெடி. பாருங்கள், கிரேவி நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள். தக்காளி எல்லாம் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து போச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா நசுக்கி பரட்டி விட்டோம்னா குழவாயிடுச்சு. இப்போ வெந்த காயத்துக்கு கொட்டிடலாமா? அவ்வளோதான். இதில் நீங்கள் பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணினா நீங்கள் காயாக இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்குவாங்க. இப்போ மசாலாவை போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம காய் வெந்து போயிடுச்சு. நல்லா காலிஃப்ளவரு இருக்குது பார்த்தீங்களா, காலிஃப்ளவர், கேரட்டு பாருங்க. காயெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த விழுதை எடுத்து நாம் கொட்டிடலாம். தேங்காய், கசகசா, பட்டை, கிராம்பு 4, 2 ஏலக்காய், இஞ்சி பூண்டு துருவி போட்டோம். ஏன்னா நீங்கள் அதையும் அரைச்சி கூட போட்டுக்கலாம். நாங்கள் வந்து நைஸாக கேரட்டு துருவுறதில் துருவி போட்டோம். இப்போ அந்த வெந்த காய் தண்ணியை ஊற்றி மிக்சியில் உள்ள மசாலாவெல்லாம் கழுவி ஊற்றிட்டு உப்பள்ளி போட்டு உப்பு கரெக்டாக உப்பு வரப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. இதுக்கப்புறம் நீங்கள் காரப்பொடி போடாமல் உங்களுக்கு காரமாக இருந்ததுனால் லெமன் 4 ட்ராப்பு புழிஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நம்ம வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சாப்பிட சரியாக இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு வந்து நம்ம தக்காளியும் வெங்காயமும் குழைய இருக்கணுங்கிறதுக்காக பாதி உப்பு போட்டோம். இப்போ வந்து கல் உப்பே போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம்.
போட்டு வச்சுங்க கல் உப்பு. இங்கே உங்களுக்கு வாயில் ஊற்றி பார்த்துட்டு குருமாவுக்கு காரம் அதிகம் தேவையில்லை. ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கோம், ஒரு பச்சை மிளகா கிழிச்சு போட்டிருக்கோம். வந்து நல்லா கமகமன்னு மசாலா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கசகசா, தேங்காய் எல்லாம் நல்லா வாசனையாக இருக்குங்க. வாயிலெல்லாம் போட்டு பார்த்துட்டேங்க, உப்பு கரெக்டாக இருக்குது. குருமா ரெடி. சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு வச்சாச்சு. ஈவினிங் டிஃபனுக்கு குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. சப்பாத்தி குருமா ரெடி. நீங்களும் இந்த மாதிரி சப்பாத்தி குருமா வச்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், எஸ்என் விளாக் சேனல். அதுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க அனைத்து பேருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வீடியோ ஃபுல்லாக வரும், உங்களுக்கு வரும், எனக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும். நீங்கள் தயவு செஞ்சு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் 1 by 1 வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்பாத்தி குருமா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.